அனைவருக்கும் வணக்கம். இதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை நாஸ்டாக் 1.46% ஏறி இருக்குது. டவ் ஜோன்ஸ் 1.14% ஏறி இருக்குது. S&P 500 1.11% ஏறி இருக்குது. C100 0.04% டிக்ளைன் ஆகிருக்கு. நிக்கி 0.96% அப்பில் இருக்குது. ஷாங்காயின் 0.53% அப்பில் இருக்குது. இந்தியன் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ 3.11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் 1.04% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ICICI பேங்க் 1.85% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் போத் ஐடி செக்டர் அண்ட் பேங்க் செக்டர் ரெண்டுமே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி யூஎஸில் உள்ள எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க க்ரூட் ஆயிலை பற்றினது. யூஎஸ் ஃபேர்ம்ஸில் இப்போ க்ரூட் ஆயிலோட கையிருப்பு 3.614 மில்லியன் பேரல்ஸ் இருக்குது. இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 2.332 மில்லியன் பேரல்ஸ் தான் கையில் வச்சுருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் மூலமாக க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ இதனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை சார்ந்து இருக்கிற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ரேட்ஸும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்லேயும் ஒரு இம்ப்ளிமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த வாரம் டிவிடெண்ட் ஸ்டாக் ஒன்று இருக்குது, மெட்ரோ பிராண்ட்ஸ் லிமிடெட். இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 31,158 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 1,145 ரூபா இருக்குது. இதோட ஹை வந்து 1,430, லோ 990. ஸ்டாக்கோட PE ரேஷியோ 75.8 இருக்குது. புக் வேல்யூ 72.4. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.44. ROCE 19.7%. ROE 24.2%. இந்த ஸ்டாக்கோட எக்ஸ் டிவிடெண்ட் டேன்னு பார்த்தீங்கன்னா 7th March 2025. பே அவுட் டேட் 30th March 2025. பேமெண்ட் அமௌண்ட் வந்து 17.50. நெக்ஸ்ட் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியை பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆனதே ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அது பெருசாக பாசிட்டிவ்லேயும் மூவ் ஆகலை, நெகட்டிவ் சைட்லேயும் மூவ் ஆகலை, ஒரு ஃப்ளாட்லேயே தான் இருக்குது. நேற்றுக்கு மார்க்கெட்டில் FII அண்ட் DIAயோட பார்ட்டிசிபேஷனை பார்க்கலாம். FII பொறுத்த வரைக்கும் நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. 2,895 கோடிக்கு விற்றுட்டு போயிருக்காங்க. DIA பொறுத்தவரை 3,370.6 கோடி வாங்கியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் FII 410 கோடி நெட் பையராக இருந்திருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 1,294 கோடி நெட் பையராக இருந்திருக்காங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 843 கோடி வாங்கியிருக்காங்க. ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் 656 கோடி விற்றுருக்காங்க. தென் இப்போ நிஃப்டியை பார்க்கும்போது கரெக்டான ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்டில் தான் இருக்குது. நேற்றுக்கு மட்டும் 254.65 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. 1.15% ஏறி இருக்குது. நேற்றுக்கு க்ளோசிங் டைமில் 22,337.30 இருக்குது. இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,777. நீங்கள் அப்படியே மார்க்கெட்டை ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் டு ஜூன் அந்த டைமில் இந்த ரேஞ்சை 2 டைம் டச் பண்ணிட்டு கீழே இறங்க, அதாவது டாப் பாட்டம் அடிச்சிருக்கு. ஸோ இந்த டைமும் அது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் 23,377.10 பாயிண்ட்டு. இதோட ரீசன்ட் சப்போர்ட்டு 21,962. அதுவும் ஏப்ரல் டு ஜூனில் பார்க்கும்போது அந்த பாயிண்டில் தான் டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்கும். சேம் டைம் அதோட அடுத்த சப்போர்ட் 21,295 பாயிண்டில் இருக்குது. இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சைன்ஸில் தான் இருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ளாட்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது ஐ திங்க் ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவில் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போனாலும் என்ன ஒரு மாற்றனாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எதிர்பார்த்து யாருமே ட்ரேட் பண்ண வேண்டாம். தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.